இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான, டேஸ்டியான, எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபியும் கூட. இன்றைக்கோட ரெசிபிக்கு நான் ஒரு டம்ளர் காட்டியான அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த அரிசி இப்போ எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் ப்ராடக்ட்ஸில் பின் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். காட்டியானம் அரிசியில் அதிகப்படியான ஃபைபர் இருக்குது. அயன், மெக்னீஷியம், ஜிங்க் இருக்குது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அரிசி ரொம்பவே நல்லது. பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம எடுத்துக்கிறது 1/4 டம்ளர் உளுந்து. உளுந்தில் அதிகப்படியான பொட்டாசியம், மெக்னீஷியம், புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், அயன் இருக்குது. இது நம்மளோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு, ஹார்ட் ஹெல்த்துக்குலாம் ரொம்பவே நல்லது. இது கூட 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கோம். பாசி பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஜிங்க் இருக்குது. இது ஹார்ட் ஹெல்த்துக்கு, கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கு, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வயிறை ஃபில்லிங்காகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம சேர்த்துற அடுத்த இன்க்ரீடியண்ட் 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நம்ம கொஞ்சமாக சேர்த்தினா கூட இதில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இது பிளட்டில் இருக்கிற சுகரை கம்மி பண்ணுறதுக்கு, பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் நிறையா உற்பத்தி ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தண்ணி சேர்த்தி 3லிருந்து 4 முறை நல்லா கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி, உளுந்து, பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்தி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். தினமும் இது போல் உணவு சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு புரோட்டீன் குறைபாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். 8 மணி நேரம் இந்த மாவை புளிக்க வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவை நல்லா முழுமையாக கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்துட்டுட்டு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா இது போல் அரிசியிலலாம் இட்லியோ தோசையோ செய்யும்போது தண்ணி அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இட்லி செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பொங்கி ப்ளஃபியாக வராது. இட்லி பிளேட் குழியில் நான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே மாவை ஊற்றி வச்சிடுறேன். இதை 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 50% நல்லா முழுமையாக ஆற விட்டுறலாம். இந்த இட்லிக்கு ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ்ஷுமே ரெடி பண்ணிடலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மணத்தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சையாக கிடச்சிதுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது போல் ட்ரைடாக வத்தல் போல் கிடைக்கும், இதை கூட எடுத்துக்கலாம். இது அல்சருக்காக இருக்கட்டும், லிவரோட ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், டைஜஷனுக்கு, பிளட்டில் இருக்கிற சுகரை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணத்தக்காளி நல்லா மொறுமொறுன்னு வறுப்பட்ட உடனே எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துட்டு அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாமே நல்லா வறுத்த உடனே கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு 10 பல்லு பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன். ஸோ பூண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா தட்டி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் வறுத்தோம்னா நல்லா ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நான் நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே அதே எண்ணெயில் போட்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். இதில் நான் லேசாக இந்துப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். அப்போ தக்காளி சீக்கிரமாகவே வதங்கி வரும். தக்காளி வதங்கி விட்டுட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போ வெங்காயம் பார்த்தோம்னா லைட்டாக பிங்க் கலரில் தான் வதங்கியிருக்கு. இதை நான் திரும்பவும் அப்படியே க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ப்ரௌன் கலரில் மொறுமொறுன்னு கொஞ்சம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நார்மல் சைஸ் தக்காளியவும் கட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாம். இது போல் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளியெல்லாம் சேர்த்தினோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சேர்த்தினதுக்கு அப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு மசாலா, அதாவது குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சளும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த தக்காளியோட சேர்த்தி இந்த மசாலாவும் நல்லா வெந்து வரும்போது மசாலாவோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். மசாலா எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டாச்சு. இப்போ மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு விட்டு எடுத்துடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்து எண்ணெயுமே லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்துட்டுட்டு வறுத்து வச்சுருந்த மணத்தக்காளியும் போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். மணத்தக்காளியை வறுத்து மட்டும்தான் வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் இதை ஒரு கொதி விட்டு இறக்கும்போது தான் மணத்தக்காளிக்குள்ளே இந்த தக்காளி வெங்காயமோட ஜூஸ் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே குழம்புல ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்குங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரத்துக்கு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லாவே இது போல் கொதிச்சுட்டு தான் இருக்குது. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு கலந்து விட்டுற வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும் இந்த குழம்பு. அதுக்குள்ளே இட்லியுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட வலுவலுப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இட்லியை மணத்தக்காளி குழம்போடு தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இந்த இட்லியை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. இட்லி அரிசி நம்ம சேர்த்தவே இல்லை, காட்டியானம் அரிசி மட்டும்தான் சேர்த்து இந்த இட்லியை ரெடி பண்ணியிருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. அவங்க மட்டும் தான் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிப்பியை செஞ்சு சாப்பிட்லாம்.